Dear cuties, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல் பயாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ்ல செல் அண்ட் செல் ஆர்கானல்ஸ், செல் மற்றும் செல் நுண்ணுறுப்புகள், அதுல உனக்கு நீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கொஸ்டினும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ்டு ஃபார். எலக்ட்ரான் நுண்ணோக்கி இதற்கு உதவுகிறது. ஆப்ஷன் 1 வியூவிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல், செல்லின் அமைப்பினை பார்ப்பதற்கு. ஆப்ஷன் பி ஹோல் மவுண்ட் ஸ்டடி, எதெல்லாம் ஸ்லைடில் வைக்க பார்க்கப்படுகிறதோ அதை மவுண்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் பார்ப்பதற்கு. செல் டிவிஷன் ஸ்டடி, செல் பிரிதலை பற்றி, மைட்டோசிஸ், மைட்டோசிஸ், மியோசிஸ், அதை பார்ப்பதற்கு. டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த pollen grain, மகரந்தத்தின் அமைப்பை பார்ப்பதற்கு. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட யூஸ் என்ன? 4 சொன்னேன். எதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு, வியூவிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல், செல்லின் அமைப்பினை பார்ப்பதற்கு. மவுண்ட் ஸ்டடி, மவுண்ட் மீன்ஸ் ஒரு ஸ்லைட்ல வச்சு மட்டும் சில பொருளை பார்ப்பதற்கு. செல் டிவிஷன், செல் பிரிதலை படிப்பதற்கு உதவுகிறது. அண்ட் ஃபைனலி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த pollen grain, மகரந்தத்தின் அமைப்பு. இந்த ஆன்சர் வரல. செல் டிவிஷன் ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட பயன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஒன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வியூவிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல், செல்லின் அமைப்பினை முழுமையாக பார்ப்பதற்கு உதவுவதுதான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஆகும். செல் இஸ் a structural and functional unit of a living organism. அனைத்து உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அலகாக இருப்பது செல் என்பது உனக்கு தெரியும். அது செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற நுண்ணுறுப்புகள் அனைத்தையும் மிக தெளிவாக can see with the help of electron microscope. Okay, right. Question number 2 for you. Very simple question. You are very strong in physics. 1 nanometer is equal to. ஆப்ஷன் 1 நானோமீட்டர் என்பது இதற்கு சமம். ஆப்ஷன் ஏ 10 to the power of 10 ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் பி 10 to the power of -3 millimeter. ஆப்ஷன் சி 10 to the power of -8 meter. ஆப்ஷன் டி 100 micrometer. 1 nanometer is equal to 10 Armstrong, 10 to the power of -3 millimeter, 10 to the power of -8 meter, and 100 micrometer. ஒரு குழந்தை டக்குன்னு ஆன்சர் பண்ணா குட். இது எதை குறிக்கும் என்றால் 10 ஆம்ஸ்ட்ராங். ஒரு நானோமீட்டர் என்பது 10 ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவா. வேற மாதிரி சொல்லணும்னா மைக்ரான்னு ஒன்று படிச்சிருப்பேன். மைக்ரான்ங்கிறது உனக்கு தெரியும் 1/1000 millimeter படிச்சிருப்பேன். அந்த 1/1000 millimeterல 1/1000 மைக்ரான் அப்படின்னு வரும். ஸோ இங்க வரப்ப 10 ஆம்ஸ்ட்ராங் சரியான விடை. வெரி குட், கீப் இட் அப். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. த ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் அ செல் which can be seen with unaided eye is, or differentiation capacity of human eyes. மனிதர்களின் கண்ணினால் பார்க்கக்கூடிய மிகச்சிறிய அளவு. Okay, the smallest size of a cell which can be seen with unaided eye, எதன் உதவி இல்லாமலும் கண்ணினால் நாம் பார்க்கலாம். the differentiation capacity of the human eyes, இந்த வேறுபடுத்தும் திறன் மனிதனுடைய கண்ணிற்கு காணப்படுதல். ஆப்ஷன் ஏ 1 மைக்ரான், ஆப்ஷன் பி 10 மைக்ரான்ஸ், ஆப்ஷன் சி 100 மைக்ரான்ஸ், ஆப்ஷன் டி 1000 மைக்ரான். எஸ், சொன்னோடனே ஒரு குழந்தை டக்குன்னு அடிக்கிறான். வெரி குட், 100 மைக்ரான்ஸ். வெறும் கண்ணால் அதுவரையும் நம்ம மிக நுண்ணியமாக பார்க்க முடியும். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. எல்லாம் நல்லா பண்றீங்க. The stain used to by Felgen to stain DNAs. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் இருந்தாலும், ஃபெல்கன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் டிஎன்ஏவை இதன் துணை கொண்டு சாயமேற்றினார். Stain used by Felgen to stain DNAs. ஃபெல்கன் டிஎன்ஏவை சாயமேற்றுவதற்கு பயன்படுத்திய சாயம். ஆப்ஷன் ஏ ஜானஸ் கிரீன், ஆப்ஷன் பி பேசிக் ஃபிஷிங், ஆப்ஷன் சி கிறிஸ்டல் வயலட், ஆப்ஷன் டி மெத்தலின் ப்ளூ, மெத்தலின் ஊதா.
டிஎன்ஏவை ஸ்டெயின் பண்ணி பார்த்தார். எந்த ஸ்டெயினை வச்சுண்டு? ஜானஸ் கிரீன். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பேசிக் ஃபிஷன், கிறிஸ்டல் வயலட் அண்ட் மெத்தலின் ப்ளூ. இதுக்கு ஒரு ஆன்சர் சரியா வந்தது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பேசிக் ஃபிஷன் என்பது இதற்கு உதவும் என்பதை ஞாபகம். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which of the following is an exception of cell theory? இது செல் கோட்பாட்டின் கீழ் வராது. ஆப்ஷன் ஏ பாக்டீரியா, ஆப்ஷன் பி பங்கை பூஞ்சைகள், ஆப்ஷன் சி லைக்கன்கள், ஆப்ஷன் டி வைரஸ்கள். எஸ், ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. பாக்டீரியா லிட்டில் ராட்னு சொல்லுவோம், சின்ன குச்சி. ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கு. பங்கை தாலாய்டு, நான் குளோரோஃபில்லஸ் பிளான்ஸ், பச்சையமற்ற தாவரங்கள் என்று அழைக்கலாம். லிச்சன்ஸ், த அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் பங்கை, ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு. வைரஸஸ், வைரஸ் என்பதுதான் இதற்கு சரியான விடை. வைரஸஸ் நான் செல்லுலர், செல்லுலர் ஆர்கனைசேஷனே கிடையாது. அப்போ அது செல் தியரிக்கு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. நான் செல்லுலர், அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக், இன்ஃபெக்சுவஸ், intracellular obligate parasite made up of nucleic acid surrounded by protein G. செல்லமைப்பு அற்ற. அப்ப செல்லமைப்பு அற்றன்னு ஒரு வார்த்தை வர்ற சமயத்திலேயே இது எதுல வந்துடும்? இந்த தியரிக்கு கீழே வராது. இந்த வைரஸ் செல் தியரிக்கு கீழே வராது. ஏற்கனவே படிச்சிருக்கேன். ஆர்பிசி எடுத்துட்டெல்லாம் செல் தியரிக்கு கீழே வராது. ஏன்னா ஆர்பிசியில நியூக்ளியஸ் இருக்காது. சீவ் எலிமெண்ட் எடுத்துட்டெல்லாம் செல் தியரிக்கு கீழே வராது. சீனோசைட்டிக் மைசீலியம்னு ஒன்று படிச்சிருக்கேன், அது செல் தியரிக்கு கீழே வராது. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸப்ஷனல் கேசஸ். ஓகே, வெரி குட். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் செல்ஸ் இன் ஹேவிங். இதன் மூலமாகத்தான் ப்ரோகாரியோட்டிக் செல்லும் யூகாரியோட்டிக் செல்லும் வேறுபடுகிறது. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரோகாரியோட்டிக் அண்ட் யூகாரியோட்டிக் செல்ஸ் இன் ஹேவிங். இதை பெற்றிருப்பதன் மூலமாக ப்ரோகாரியோட் அல்லது யூகாரியோட் இருந்து வேறுபடுத்தப்படுகிறது, அல்லது யூகாரியோட் ப்ரோகாரியோட்டிலிருந்து வேறுபடுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஏ செல் வால், செல் சுவர். ஆப்ஷன் பி நியூக்ளியர் மெம்பரான், நியூக்ளியர் சவ்வு. ஆப்ஷன் சி ரைபோசோம், ரைபோசோம். ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா. என்ன பார்த்துக்கோ? டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக் செல்ஸ் இன் ஹேவிங். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். இன்னொன்னு வந்திருக்கு. 2 ரைட் 3 பேர்ல. ஓகே, யூகாரியோட் இங்க 3-4 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஒன்னும் செல்வால், 2 பேர்லையும் செல்வால் இருப்பா. இன் பிளான்ட் செல் தி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். தாவர செல் சுவர் செல்லுலோஸினால் ஆனது. இன் ஃபங்கை தி செல் வால் இஸ் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் கைட்டின். ஓகே. In bacteria, the cell wall, in prokaryote, the cell wall is made up of peptidoglycan or mucopeptide or murin. Bacteria will peptidoglycan. அப்ப எல்லாத்தையும் செல் வால் இருக்கும். செகண்ட், ரைபோசோம்ஸ் இருக்கும். ப்ரோகாரியோட்ல 70 years ரைபோசோம்ஸ் இருப்பா. யூகாரியோட்ல 8 years ரைபோசோம்ஸ் இருப்பா. அடுத்தது உனக்கு சொன்னது இது சொன்னேன்னு நினைக்கிறேன், மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா சொல்லக்கூடாது. மைட்டோகாண்ட்ரியாக்கு பதில் உனக்கு என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா கிளைகோஜன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கணும். ஏன்னா கிளைகோஜன் எடுத்துட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியா இல்லை, 4th ஆப்ஷன் கிளைகோஜன். பட் குழந்தைகளுக்கு கரெக்டாக ஆன்சர் சொன்னா நியூக்ளியர் மெம்பரேன். ப்ரோகாரியோட்ல நியூக்ளியர் சவ்வு காணப்படாது, யூகாரியோட்ல நியூக்ளியர் சவ்வு இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா சொன்னா 2 ஆன்சர் வந்துடும். அதனால அந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியான்னு இந்த புக்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா எடுத்துட்டெல்லாம் ப்ரோகாரியோட்ல இருக்காது, யூகாரியோட்ல இருக்கும். நியூக்ளியர் மெம்பரன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ப்ரோகாரியோட்ல இருக்காது, யூகாரியோட்ல இருக்கும். அதனால இந்த புக்ல அதை எரரா கொடுத்துருக்கேன். நம்ம என்ன வச்சுக்கலாம் அதுக்கு பதிலாக? கிளைகோஜன். கிளைகோஜன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாக்டீரியாலும் இருக்கும், ப்ரோகாரியோட்ல இருக்கும். யூகாரியோட்டை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், யூகாரியோட் பார்க்குறப்ப ஃபங்கஸ் இருக்கு பாருங்களேன், ஃபங்கஸ்ல கிளைகோஜன் இருக்கும். அதே மாதிரி அனிமலுக்கு போனேன்னா கிளைகோஜன் இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல அது மாற்றிப்பது மட்டும். 4th ஆப்ஷன் இங்கே எரரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Intracellular compartments are not found in cells of. இச்செல்களிலே அல்லது இந்த உயிரிகளிலே செல் இடைவெளிகள் காணப்படாது. ஆப்ஷன் ஏ லோவர் பிளான்ட், தாழ்நிலை தாவரங்கள். ஆப்ஷன் பி ப்ரோகாரியோட், ப்ரோகாரியோட்டுகள். ஆப்ஷன் சி ஹையர் பிளான்ட்ஸ், மேம்பாடடைந்த தாவரங்கள். வெரி குட். ஆப்ஷன் டி யூகாரியோட்ஸ், யூகாரியோட்டுகள்.
ஒரு குழந்தை கொஸ்டின் சொன்ன உடனே ஆன்சரை பிக் பண்ணிட்டான். வெரி குட். ஆக்சுவலி ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம் இருக்கு பாருங்க, அதுல செல் இடைவெளிகள் காணப்படாத ரீசன் உனக்கு தெரியும். அது ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். செல் இடைவெளினா நிறைய செல் இருந்தால்தான் அதுக்கு நடுவில் கேப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இன்ட்ராசெல்லுலர் ஸ்பேஸ். வெரி குட், சூப்பர். Next question for you. Who proposed the theory that cells arise only from the pre-existing cells? புதிய செல்கள் அனைத்தும் ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்துதான் தோன்றியது என்பதை கூறியவர். Who proposed the theory that cells arise only from the pre-existing cells? Super. Option A, Moll. Option B, Virchow. Option C, Haeckel. Option D, Brown. Yes. இப்ப 2-3 ஆன்சர் வந்திருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. வெரி குட். இந்த புது செல் எல்லாம் பழைய செல்ல இருந்தா வரும். நியூ செல்ஸ் ஆர் ஆல் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் அப்படிங்கிறத சொன்னது ருடால்ஃப் விர்ச்சாவ் அப்படிங்கிறவர். இதெல்லாம் மாடிஃபைடு செல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேம்படுத்தப்பட்ட செல் கோட்பாட்டு என்று அழைக்கப்படும். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The cell organelles are found in. செல் நுண்ணுறுப்புக்கள் இதில் காணப்படும். Option A, bacterial cell. Option B, cyanobacterial cells. Option C, prokaryotic cell. Option D, fungal cells. Option A, bacterial cell, bacteriaவின் செல்கள். Option B, cyanobacterial cell, cyanobacteriaவின் செல்கள். Prokaryotic செல்கள், பூஞ்சையின் செல்கள். The cells of fungi. திருப்பி பார்த்துக்கோ. Cell organelles are found in. செல் நுண்ணுறுப்புக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். டபுள் மெம்ப்ரேன் செல் ஆர்கானல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, chloroplast, endoplasmic reticulum, like that. இதுக்கு ஆன்சர் ராகுல் சொல்லியிருக்கா. ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆப்ஷன் சொன்னதை கொஞ்சம், அதனாலதான் இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் உண்டாக்கணும். செல் ஆர்கானல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. பாக்டீரியால செல் ஆர்கானல் கிடையாது. Cyanobacteria is also comes under prokaryotic. Prokaryote double membrane cell organelles are absent. Option C, prokaryotic cell அதுல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஃபங்கை அப்படிங்கிறது யூகேரியோட். அப்ப செல் ஆர்கானல்ஸ் எதுல இருக்கும்? செல் நுண்ணுறுப்பு எதில் காணப்படும் என்றால் பூஞ்சையில் காணப்படும். கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். பாக்டீரியா அண்ட் சயனோபாக்டீரியா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். பாக்டீரியாவும் சயனோபாக்டீரியாவும் ப்ரோகாரியோட்ல வரும். அதனால அதுக்கு அந்த சயனோபாக்டீரியா ஆன்சர் வராது. ஆப்ஷன் இஸ் ஃபங்கை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which one is the largest unicellular organism? கீழ்வருவற்றுள் எது மிக பெரிய ஒரு செல் உயிரி? ஆப்ஷன் ஏ, Chlamydomonas. ஆப்ஷன் பி, Volvox. ஆப்ஷன் சி, Acetobularia. ஆப்ஷன் டி, yeast. ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. Chlamydomonas, Volvox, Acetobularia, yeast. ஒரே ஒரு குழந்தை மட்டும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிடலாம். வெரி குட். Acetobularia is a correct answer. சூப்பர். ஸோ லார்ஜஸ்ட் ஒரு குழந்தை எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச்னு சொன்னால் அது லார்ஜஸ்ட் அனிமல் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? நான் சொன்னது யூனிசெல்லுலர்ல எது பெருசா இருக்கும்னு கேட்டேன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஸ்மாலஸ்ட் நோன் செல்ஸ். இதுவரை கண்டறியப்பட்டதில் மிக சிறிய செல் இது. ஆப்ஷன் ஏ, Acetobularia. ஆப்ஷன் பி, Pleuropneumonia. ஆப்ஷன் சி, Nostoc. ஆப்ஷன் டி, Chlamydomonas. ஒரு குழந்தை டக்குன்னு ஆன்சர் பண்ணா இல்ல, 4 ஆப்ஷனுக்குள்ள சொல்லணும்னா. ஓகே, குட். ஒரு குழந்தைகிட்ட ஆன்சர் வந்திருக்கு. PPLOன்னு சொல்லுவாங்க. Pleuropneumonia like organism. Pleuropneumonia like organism. சூப்பர். Pleuropneumonia. இது சரியான விடை. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். Next question for you. The strength and rigidity of the cell wall due to the substance known as செல் சுவரின் உறுதித்தன்மைக்கும் விறைப்புத்தன்மைக்கும் காரணமாக இருக்கின்ற வேதிப்பொருள். The strength and rigidity of a cell wall is due to the substance known as option A, suberin. Option B, cellulose. Option C, lignin. Option D, pectin. Very good.
ஒரு குழந்தைகிட்ட ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். லிக்னின் என்பது மிக சரியான விடை. In sclerenchyma, the secondary cell wall is made up of a chemical called lignin. படிச்சிருக்காரு. அப்ப ஸ்கிலரன்கைமாவோட ரோல் உங்களுக்கு தெரியும். ஸ்கிலரன்கைமாவில் இரண்டாம் நிலை செல் சுவரானது லிக்னினால் ஆனதுன்னு படிச்சிருக்கேன். அதனுடைய பணியை உங்களுக்கு தெரியும். ஸ்கிலரன்கைமா ரிஜிடிட்டி அண்ட் ஹார்ட்னஸ், விரைப்புத்தன்மை, கடினத்தன்மையை அளித்தல். ஸோ இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வேதிப்பொருள் லிக்னின் என்பது மிக சரியான விடை. ஒரு குழந்தை சொல்லியிருக்கேன். கீப் இட் அப். நெக்ஸ்ட் கொஸ்டின். The most abundant substance of middle lamella is. செல் சுவர்களுக்கிடையே காணப்படுகின்ற மைய அடுக்கில் அதிகமாக இருக்கும் வேதிப்பொருள். ஆப்ஷன் ஏ சுபரின், ஆப்ஷன் பி கியூட்டின், ஆப்ஷன் சி லிக்னின், ஆப்ஷன் டி பெக்டின். பார்த்தியா கவனிச்சுக்கோ. The most abundant substance of middle lamella, மைய அடுக்கில் காணப்படுகின்ற ஒரு வேதிப்பொருள் சுபரின், செலுலோஸ், லிக்னின், பெக்டின். ஒரே ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அது கரெக்டான ஆன்சர். சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மிடில் லேமெல்லானா என்னன்னு தெரியணும். மைய அடுக்குனா the adjacent cells are cemented by a cementing substance called middle lamella. அடுத்தடுத்த செல்களை, தாவர செல்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியினைத்தான் நாம் மிடில் லேமெல்லா அல்லது மைய அடுக்கு என அழைக்கிறோம். It is made up of calcium pectate and magnesium pectate. எல்லாம் நீ படிச்சதுதான். இது கால்சியம் பெக்டேட்டினாலும் மெக்னீசியம் பெக்டேட்டினாலும் ஆனது. அப்ப அதுல என்ன இருக்கும்? இதுலயே வந்து ஆன்சர் பெக்டின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு குழந்தை சொன்னேன். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிளான்ட் செல் வால் கன்சிஸ்ட் ஆஃப். தாவரங்களின் செல் சுவர் பொதுவாக இவற்றினால் ஆனது. ஆப்ஷன் ஏ லிக்னின் plus hemicellulose plus pectin plus lipid. Option B lipid plus protein, that is puradam, plus hemicellulose plus pectin. Option C lignin plus hemicellulose plus pectin plus cellulose. Option D lignin plus hemicellulose plus tubulin plus cellulose. திருப்பி சொல்றேன். பிளான்ட் செல் வால் கன்சிஸ்ட் ஆஃப். தாவரங்களின் செல் சுவர் பொதுவாக இந்த வேதிப்பொருட்களினால் ஆகி இருக்கும் அல்லது இந்த செல் சுவர் பொருட்களினால் ஆகி இருக்கும். எஸ், ஒரு குழந்தை இந்த ஆன்சர் வந்துருக்கு. வெரி குட். திருப்பி சொல்றேன், பார்த்துக்கோ. பாக்கி இருக்கிற ஆளுக்கு லிக்னின், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அண்ட் லிப்பிட் கொழுப்புகள். லிப்பிட் பிளஸ் புரோட்டீன் பிளஸ் ஹெமிசெல்லுலோஸ் பிளஸ் பெக்டின். ஆப்ஷன் சி லிக்னின் பிளஸ் ஹெமிசெல்லுலோஸ் பிளஸ் பெக்டின் பிளஸ் செல்லுலோஸ். Option D lignin plus hemicellulose plus tubulin plus cellulose. இதுக்கு ரெண்டு குழந்தைகள் சரியான ஆன்சர் வந்து. குட். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. It is made up of cellulose, hemicellulose, pectin, lignin. அந்த ஆர்டரை மாத்தி கொடுத்துருக்கேன், வேற எதுவும் இல்லை. lignin plus hemicellulose plus pectin plus cellulose. நாலும் சேர்ந்து இருக்கணும் அர்த்தம் இல்லை. பிரைமரி, செகண்டரி அந்த இடத்துல மாறுபடலாம். ஸோ இதுதான் சரியான விடை. முதல்ல லிப்பிட்னு கொடுத்தேன். லிப்பிட் செல் சுவர்ல இருக்காது. அடுத்தது லிப்பிட் பிளஸ் புரோட்டீன்னு கொடுத்தேன். அது மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. கடைசியில் டியூபலன் அப்படின்னு ஒரு புரோட்டீனை கொடுத்தேன். அதுவும் இருக்காது. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A protoplast is a cell. Protoplast is a cell. Protoplast என்பது ஒரு செல். Without a nucleus. ஆப்ஷன் ஏ உட்கரு காணப்படாது. Undergoing division, செல் பெறுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வித்தவுட் செல் வால், செல் சுவர் அற்றது. வித்தவுட் பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா சவ்வு அற்றது. ஈஸியான கொஸ்டின் தான், திருப்பி ரிப்பீட் பண்றேன். A protoplast is a cell. Protoplast என்பது ஒரு செல்லில். Without a nucleus, உட்கரு அற்றது. Undergoing division, செல் பெறுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. Without cell wall, செல் சுவர் அற்றது. Without plasma membrane, plasma சவ்வு அற்றது. ஆப்ஷன் சியா. ஓகே, ஒரு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட். இதுக்கெல்லாம் யோஜனை பண்றதுக்கே ஒன்றும் இல்லை, இருந்தாலும் யோஜனை பண்ணிருக்கேன். செல் வித்தவுட் செல் வால் இஸ் செட் டு பி புரோட்டோபிளாஸ்ட். செல் சுவர் அற்ற செல்லினைத்தான் நாம் புரோட்டோபிளாஸ்ட் என அழைக்கிறோம். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. குட், சூப்பர். Next question for you. For cell membrane, name plasma lemma was given by.
செல் சவ்விற்கு பிளாஸ்மா லெம்மா என்ற பெயரினை கொடுத்தவர்? ஆப்ஷன் ஏ போர்ட்டர், ஆப்ஷன் பி நகிலி, ஆப்ஷன் சி கிராமர், ஆப்ஷன் டி பிளாவ். திருப்பி சொல்றேன், போர்ட்டர், நகேலி, கிராமர், பிளாவ். PLOW. Nageli, NAGELI. Kramer, CRAMER, Kramer. Right. இதுக்கு ஆன்சர் வரல, கொஞ்சம் பார்த்துருக்க மாட்டேன். இந்த பேரை கொடுத்தவர் பிளாவ், PLOW அப்படிங்கிறது ஞாபகம் மார்க் வாத்தியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following layer, எல்லாம் கவனிச்சுக்கோ, which of the following layer is present nearest to the plasma membrane? பிளாஸ்மா சவ்விற்கு அருகே காணப்படுகின்ற அடுக்கு இது. ஆப்ஷன் ஏ செகண்டரி வால், இரண்டாம் நிலை செல் சுவர். ஆப்ஷன் பி மிடில் லாமெல்லா, மைய அடுக்கு. ஆப்ஷன் சி பிரைமரி வால், முதலாம் நிலை செல் சுவர். ஆப்ஷன் டி டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட். திருப்பி கொஸ்டினை படிக்கிறேன். which of the following layer is present nearest to plasma membrane? சூப்பர். பிளாஸ்மா சவ்விற்கு மிக அருகில் காணப்படுகின்ற செல்லின் அடுக்கு. ஆப்ஷன் ஏ செகண்டரி வால், இரண்டாம் நிலை செல் சுவர். ஆப்ஷன் பி மிடில் லாமெல்லா, மைய அடுக்கு. ஆப்ஷன் சி பிரைமரி வால், முதலாம் நிலை செல் சுவர். ஆப்ஷன் டி டோனோபிளாஸ்ட். இதுக்கு ஒரு குழந்தை கரெக்டா சொன்னா, வெரி குட், சூப்பர். இதுக்கான சரியான விடை என்பது உனக்கு தெரிஞ்சதுதான், செகண்டரி வால். நம்ம கொஞ்சம் குழம்பும், ஓகேயா? ஃபர்ஸ்ட் பிரைமரி இருக்கும், அப்புறம் செகண்டரி வரும், இருக்கக்கூடாது. பிளாஸ்மா பக்க சவ்வு பக்கத்துல செகண்டரி இருக்கும், அதுக்கு முன்னாடி பிரைமரி இருக்கும், அதை தாண்டி உனக்கு மிடில் லாமெல்லா இருக்கும், மைய அடுக்கு. ஸோ இதற்கான சரியான விடை செகண்டரி செல் வால், இரண்டாம் நிலை செல் சுவர் என்பது சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நல்லா ஆன்சர் பண்றீங்க, பரவாயில்ல, படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, த சிம்பிள் கொஸ்டின். அக்கார்டிங் டு fluid mosaic model, plasma membrane is made up of. fluid mosaic மாதிரியில் பிளாஸ்மா சவ்வு என்பது இதனால் ஆனது. ஆப்ஷன் ஏ செல்லுலோஸ் அண்ட் ஹெமிசெல்லுலோஸ். ஆப்ஷன் பி பாஸ்போலிபிட் அண்ட் இன்டகிரேட் புரோட்டீன், இடைவெளி புரதம். ஆப்ஷன் சி பாஸ்போலிபிட் எக்ஸ்ட்ரின்சிக் இன்ட்ரின்சிக் புரோட்டீன்ஸ். கொஞ்சம் அவசரப்படாத, நாளைக்கு சொல்லணும் தானடா. பாஸ்போலிபிட் எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் புரதம், பாஸ்போலிபிட் பிளஸ் வெளி செல் உள் புரதம். then phospholipid and hemicellulose. First option cellulose and hemicellulose. Option B phospholipid and integrate protein, இடைவெளி புரதம். Option C phospholipid extrinsic and intrinsic புரதம், proteins. Option D phospholipid and hemicellulose. இது உனக்கு தெரிஞ்சதுதான், ரெண்டு குழந்தையில ஆன்சர் சொன்னா. Plasma membrane is made up of, according to fluid mosaic model, made up of phospholipid bilayer with extrinsic and intrinsic proteins. இரண்டு பாஸ்போலிப்பிட் அடுக்குகளால் ஆனது, அவற்றிற்கிடையே உள்புரதமும் சவ்வு வெளிப்புரதமும் காணப்படும். இதற்கு சி என்பது சரியான விடை. ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the normal pH of protoplasm is 7.8, 6.8, 5.8, 4.8. The pH of protoplasm, protoplasmத்தில் பொதுவான pH 7.6, 7.8, 6.8, 5.8, 4.8. Protoplasmத்தின் pH, the pH of protoplasm is good. For answer வந்திருக்கு, சூப்பர், 6.8. நன்றாக படித்திருக்கிறீர்கள், very good. Next question for you. In higher plants, continuity of cytoplasm from one cell to its neighboring cell is established through. உயர் தாவரங்களில் அடுத்தடுத்த செல்களுக்கிடையே சைட்டோபிளாசத்தின் தொடர்ச்சியானது இதன் மூலம் நடைபெறும். ஆப்ஷன் ஏ அப்போபிளாஸ்ட், அப்போபிளாஸ்ட். ஆப்ஷன் பி குளோரோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட். ஆப்ஷன் பி எபிபிளாஸ்ட். ஆப்ஷன் டி சிம்பிளாஸ்ட். அப்போ, குளோரோ, எபி அண்ட் சிம்பிளாஸ்ட். எஸ், ரெண்டு மூணு ஆன்சர் சரியா வந்திருக்கு. அடுத்தடுத்த செல்லுல அந்த சைட்டோபிளாசத்தோட கண்டினியூவேஷன், தொடர்ச்சிக்கு பேர் சிம்பிளாஸ்ட்னு பேரு, நிறைய பேர் சொல்லியிருக்கேன், சூப்பர்.
Next question. Protein synthesis in an animal cell takes place. விலங்கு செல்லிலே புரதச் சேர்க்கை என்பது இங்கு நடைபெறும். ஆப்ஷன் ஏ ஒன்லி இன் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசத்தில் மட்டும். ஆப்ஷன் பி இன் த சைட்டோபிளாசம் ஆஸ் வெல் அஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவில். ஆப்ஷன் சி இன் த நியூக்ளியோலஸ் ஆஸ் வெல் அஸ் சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸிலும் சைட்டோபிளாசத்திலும். ஆப்ஷன் டி ஒன்லி ஆன் ரைபோஸ் அட்டாச்ட் டு நியூக்ளியான், நியூக்ளியானுடன் இணைந்திருக்கக்கூடிய ரைபோஸில். எஸ், ஒரு ஆன்சர் சூப்பராக கிடைச்சிருக்கு. வெரி குட், ரைட். இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைகள் சைட்டோபிளாசம் எழுதிடுவோம். ஏன்னா சைட்டோபிளாசத்துல ரைபோசோம் இருக்கும், அங்க புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்னு சொல்லிடுவோம். பட் எக்ஸ்ட்ராவா மைட்டோகாண்ட்ரியாலையும் உங்களுக்கு தெரியும் ரைபோசோம்ஸ் இருக்கும். 70 ரைபோசோம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா. அப்ப அனிமல் செல்லை பொறுத்த வரையும் சைட்டோபிளாசத்துலையும் நடக்கும், தட் இஸ் இந்த ரைபோசோம், இந்த மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் சரியான விடை. இதுவே பிளான்ட் செல் கேட்டால் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் சேர்த்துக்கலாம், குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகத்தை சேர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் நோன் as செமி அட்டானமிக் பாடிஸ், பாதி சுய சார்பு உறுப்புகள் என்று அழைக்கப்படும். அதனால இதுக்கு சரியான விடை சைட்டோபிளாசத்தில் ரைபோசோம்ஸ்லையும் அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியாலையும் நடக்கும். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Mitochondria perform all of the following functions except. கீழ்வரும் பணிகள் அனைத்தையும் மைட்டோகாண்ட்ரியாவானது செய்யும், ஒரு பணியினை தவிர. ஆப்ஷன் ஏ நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ், நியூக்ளிக் ஆசிட் உருவாக்கம். ஆப்ஷன் பி பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலங்களின் பீட்டா ஆக்சிஜனேற்றம். ஆப்ஷன் சி ஏடிபி சிந்தசிஸ், ஏடிபி உருவாக்கம். ஆப்ஷன் டி பாலிசாக்கரைடு டிகிரடேஷன், பாலிசாக்கரைடுகள் சிதைவு. எஸ், ஒரு ஆன்சர் சொன்ன உடனே வந்துடுது. குட். நெக்ஸ்ட். சூப்பர், ரெண்டாவது ஆன்சர் கரெக்ட். வெரி குட், வெரி குட். மூணாவது ரைட். இதற்கு சரியான விடை தாகம் எடுக்கிறதுல வேற எதுவும் இல்லை, வயசானது இல்லவா, அதனால தாகம் எடுக்கிறது. H2O, பானி வெள்ளம், அதான் குடிச்சுட்டு இருக்கேன், வேற எதுவும் நினைச்சுக்காத. இதை எடுத்துருந்தெல்லாம் எங்க லால்குடியில அஜி சர்பத், சான்ஸ் கிடைச்சா போய் சாப்பிடுங்க. அஜி சர்பத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைடா, லால்குடியில அஜி சர்பத்னு ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். லால்குடி பூங்காவனம்னு ஒரு சினிமா தேட்டர் இருக்கும், இப்போ அன்பு சினிமான்னு ஒரு தேட்டர், அது பக்கத்தில் இருக்கும். ஒரு 70-80 வருஷமா, ஃப்ரம் த இயர், எந்த வருஷம் சொல்றேன், ரொம்ப லாங் பேக்லாம், ரொம்ப பழைய சர்பத்தை, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். சான்ஸ் கிடைச்சதுன்னா சோடா சர்பத்துன்னு தருவாங்க. இந்த நன்னாரி சர்பத்துல சோடாவை ஊற்றி இப்பெல்லாம் பெரிய டம்ளர் நிறையா தருவாங்க, பெரிய டம்ளர் கடன்னு குடிக்கலாம். குடிச்சாலே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எங்க ஊர் லால்குடி பக்கத்துல திருமங்கலம்னால அங்க ஒரு வாக்கிங் வந்து அஜி சர்பத்னு பேர். லால்குடியில அன்பு தேட்டர், பூங்காவனம் தேட்டர்னு ஒன்று, அன்பு தேட்டர் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அங்க போய் சாப்பிடுங்க, சான்ஸ் கிடைச்சதுன்னா லால்குடியில போய். லால்குடியில ஃபேமஸ் அப்படின்னா என்னன்னா அஜி சர்பத் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேயா? பரவாயில்லடா, ரெக்கார்டிங் இருந்தாலுமே எங்க ஊர் புகழ ரெண்டு சொல்ல வேண்டாமா, அதுக்காக இட் இஸ் சோ டேஸ்டி. நன்னாரி சர்பத் சாப்பிடுறது. ஓகே, ரைட். இப்போ விஷயத்துக்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. பாலிசாக்கரைடு டீக்ரடேஷன், அதுக்கு ரைட். வாட் இஸ் மிட்டோபிளாஸ்ட்? மிட்டோபிளாஸ்ட் என்பது என்ன? ஆப்ஷன் ஏ மெம்பரேன்லெஸ் மைட்டோகாண்ட்ரியா, சப்பற்ற மைட்டோகாண்ட்ரியா. another name of mitochondria, மைட்டோகாண்ட்ரியாவின் மற்றொரு பெயர். மைட்டோகாண்ட்ரியா without outer membrane, வெளிச்சவற்ற மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா without inner membrane, உட்சவற்ற மைட்டோகாண்ட்ரியா. எஸ், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ரைட். முதல்ல ஆன்சர் ரெண்டாவது கரெக்ட் செய்யப்பட்டு விட்டது. குட். மைட்டோகாண்ட்ரியால அவுட்டர் மெம்பரேன் இல்லாமல் இருந்தால் இட் இஸ் செட் டு பி மிட்டோபிளாஸ்ட். குட். மைட்டோகாண்ட்ரியா வித்வுட் அவுட்டர் மெம்பரேன், வெளிச்சவ்வற்ற மைட்டோகாண்ட்ரியாவின் நாம் மிட்டோபிளாஸ்ட் என அழைக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மைட்டோகாண்ட்ரியா ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் இன். இவற்றில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படாது. ஆப்ஷன் ஏ ரெட் ஆல்கே, சிவப்பு ஆல்கா. ஆப்ஷன் பி அசட்டோபாக்டர்.
ஆப்ஷன் சி கிரீன் ஆல்கா பச்சை பாசிகள். ஆப்ஷன் டி பிரவுன் ஆல்கா பழுப்பு பாசிகள். மைட்டோகாண்ட்ரியா ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் இன், இதில் காணப்படாது ரெட் ஆல்கா சிவப்பு ஆல்கா, அசோட்டோபாக்டர் அசோட்டோபாக்டர், கிரீன் ஆல்கா பச்சை பாசி, பிரவுன் ஆல்கா பழுப்பு பாசி. ரைட், ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. பட் ஆன்சர் என்னன்னு சொல்லணும். சூப்பர். பாக்டீரியான்னு ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணா கரெக்ட். பாக்டீரியான்னு இங்க நான் ஆப்ஷன் தரல. இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்தது? அசோட்டோபாக்டர். இது மாதிரி சொல்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்லை. அசோட்டோபாக்டர் இஸ் an example for atmospheric nitrogen fixing soil bacterium. வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய மண்வாழ் பாக்டீரியம் அசோட்டோபாக்டர். அது உனக்கு தெரிஞ்சதுதான். வெரி குட். இதுக்கும் சில குழந்தைகள் ஆன்சர் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Mitochondria supply most of the necessary biological energy by. Mitochondria supply most of the necessary biological energy. உயிரிகளுக்கு தேவைப்படுகின்ற ஆற்றலானது பெரும்பான்மையாக மைட்டோகாண்ட்ரியாவால் இம்முறையில் அளிக்கப்படும். ஆப்ஷன் ஏ பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுகர், சர்க்கரை சிதைவின் மூலமாக. ஆப்ஷன் பி ஆக்சிடைசிங் சப்ஸ்ட்ரேட் ஆஃப் டிசிஏ சைக்கிள், டிசிஏ சுழற்சியின் இறுதியில் தோன்றிய பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்வதன் மூலமாக. ரெடியூசிங் என்ஏடிபி, என்ஏடிபி ஒடுக்கமடைவதன் மூலமாக. பிரேக்கிங் டவுன் ஆஃப் புரோட்டீன், புரத சிதைவின் மூலமாக. ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியல, திருப்பி சொல்றேன். பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுகர், சர்க்கரை உடைக்கப்படுவதன் சிதைக்கப்படுவதன் காரணமாக. ஆக்சிடைசிங் சப்ஸ்ட்ரேட்ஸ் ஆஃப் டிசிஏ சைக்கிள், டிசிஏ சுழற்சியில் தோன்றிய ஈட்டு பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக. ரெடியூசிங் என்ஏடிபி, என்ஏடிபி ஒடுக்கப்படுவதன் காரணமாக. பிரேக்கிங் டவுன் ஆஃப் புரோட்டீன், புரத சிதைவு. ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணிருக்கான். வெரி குட். இதுலயே வந்துடுத்தோம் ஆக்சிடைசிங் சப்ஸ்ட்ரேட்ஸ் ஆஃப் டிசிஏ சைக்கிள், அதாவது டிசிஏ சுழற்சி அல்லது சிட்ரிக் அமில சுழற்சியின் இறுதியில் தோன்றிய அல்லது கிரப் சுழற்சியின் இறுதியில் தோன்றிய இந்த ஆப்ஷனுக்குள்ள நம்ம பார்க்கணும். கலப்பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலமாக. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஒரு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். இந்த இடத்துல ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்னா உடனே நீ ஆன்சர் பண்ணிருப்பேன். In the last step of aerobic respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2. So the phosphorylation is said to be oxidative phosphorylation. காற்று சுவாசத்தின் இறுதியிலே ஏடிபி உருவாக தேவையான ஆற்றலானது NADPH2 மூலக்கூறுகளும் FADH2 மூலக்கூறுகளும் ஆக்சிஜனேற்றம் அடைவதன் மூலம் பெறப்படுவதால் அதனை நாம் ஆக்சிஜனேற்றம் பாஸ்பேட் சேர்ப்பு அல்லது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி என அழைக்கிறோம். ஒன்று படிச்சு பாருங்க. அது ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணா குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following human cells does not contain mitochondria? கீழ்வரும் மனித செல்களில் எந்த செல்லில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படாது? ஆப்ஷன் ஏ நர்வ் செல், நரம்பு செல்கள். ஆப்ஷன் பி ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசெல்ஸ். ஆப்ஷன் சி லிவர் செல்ஸ், கல்லீரல் செல்கள். ஆப்ஷன் டி ஒயிட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசெல்ஸ், ரத்த வெள்ளையான. எஸ், ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. ஒன்னு ரைட், ஒன்னு தப்பு. ஆக்சுவலி மைட்டோகாண்ட்ரியாங்கிறது எங்க இருக்காது அப்படின்னா ஆர்பிசியில இருக்காது. இட் இஸ் ஆப்சென்ட் இன் ரெட் பிளட் கார்பசெல்ஸ், ஆர்பிசி. ரத்த சிவப்பு செல்களில் மைட்டோகாண்ட்ரியா காணப்படாது என்பது மிகச் சரியான விடை. குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டானமிக் ஜீனோம் சிஸ்டம் இஸ் பிரசன்ட் இன். தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஜீனோம் அமைப்பானது இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ ரைபோசோம் அண்ட் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட், கோல்ஜி பாடிஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி உறுப்புகள் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா. திருப்பி கொஸ்டினை சொல்றேன். அட்டானமிக் ஜீனோம் சிஸ்டம் இஸ் பிரசன்ட் இன். தானியங்கி ஜீனோம் அமைப்பானது இதில் காணப்படும். ரைபோசோம்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட், கோல்ஜி பாடிஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இது யோஜனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா. செமி அட்டானமிக் பாடி அப்படின்னா அதுல இருக்க ஆர்என்ஏ இருக்கு பாருங்க, ஆர்என்ஏ இல்ல டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ.
அதை எடுத்துட்டோம்னா சர்க்குலர் டிஎன்ஏங்கிறது அட்டானமிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும்போது இதுக்கு ஆன்சர் ஒன்றும் கிடையாது. மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியாவிலும் பசுங்கணிகத்திலும் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். அது அட்டானமிக்கா இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த மைட்டோகாண்ட்ரியாவை தனியாக கட்டுப்படுத்தும். அதனால இதுக்கு ஆன்சர் என்னன்னா mitochondria and chloroplast because they possess circular DNA and it is autonomic in nature. Genome na enna DNA that resides in a cell or resides in a cell organelle like mitochondria and chloroplast. So inga genome என்பது DNA வை குறிக்கிறது. இங்க இருக்கிற DNAங்கிறது யாரு? The DNA that resides in the mitochondria and chloroplast. அது அட்டானமிக்கா இருக்கும், தானி இயங்கி திறன் படைத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Next question for you. நீ படிச்சது ஈஸியான கொஸ்டின் உனக்கு. In higher plants, the shape of the chloroplast is. உயர் தாவரங்களின் பசுங்கணிகத்தின் அமைப்பு. ஆப்ஷன் ஏ discoid. discoid வடிவில் காணப்படும். ஆப்ஷன் பி cup shaped. கோள வடிவில் காணப்படும். ஆப்ஷன் சி girdle shaped. girdle வடிவில் காணப்படும். ஆப்ஷன் டி reticulate. வலைபின்னல் அமைப்பு. எஸ், ஆன்சர் வந்துருக்கு. வெரி குட். ஹையர் பிளான்ஸ்ல இது என்னவா இருக்கும் அப்படின்னா டிஸ்காய்ட் இன் ஷேப் என்பது தெரியும். ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஆல்கே யூசுவலி லேக். பொதுவாக ஆல்காக்களின் பசுங்கணிகத்தில் இது காணப்படாது. ஆப்ஷன் ஏ கிரானா, ஆப்ஷன் பி பிக்மெண்ட்ஸ் நிறமிகள், ஆப்ஷன் சி குவான்டோசோம் குவான்டோசோம்கள், ஆப்ஷன் டி லாமெல்லா லாமெல்லா. திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன். the chloroplast of algae usually lack. வெரி குட். பொதுவாக ஆல்காக்களின் பசுங்கணிகத்தில் இது காணப்படாது. ஆப்ஷன் ஏ கிரானா, ஆப்ஷன் பி பிக்மெண்ட்ஸ், ஆப்ஷன் சி குவான்டோசோம்ஸ், ஆப்ஷன் டி லாமெல்லா. ஒரு ஆன்சர் கிடைச்சது. வெரி குட். ரெண்டாவது ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரானா. கிரானா என்று அழைக்கப்படுவது தைலப்பாய்டுகளின் தொகுப்பு. the union of thylapoid is said to be granum படிச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சர் பொதுவா ஆல்கேல இருக்காது. சூப்பர். Anna Solirkel. Super, super, super. Next question for you. The simple question. In land plants, the God cells differ from other epidermal cells in having உயர் தாவரங்களிலே காப்பு செல்கள் பிற புறத்தோல் செல்களிலிருந்து இதனால் மாறுபடுகிறது. In land plants, the God cells differ from other epidermal cells in having உயர் தாவரங்களிலே காப்பு செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து இதனால் மாறுபடுகிறது. ஆப்ஷன் ஏ குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம், ஆப்ஷன் பி சைட்டோஸ்கெலட்டன் சைட்டோஸ்கெலட்டன் சிஸ்டம், சைட்டோபிளாசம் எலும்பு மாதிரி இருக்கிறது, தட் இஸ் இன்டர்னல் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ், ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் டி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எண்டோபிளாஸ்மிக் வலை அமைப்பு. இது ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணிட்டோம். சூப்பர். குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் என்பது சரி. அது லீஃப் படிக்கிறப்பே படிச்சிருக்கு. God cells differ from the other epidermal cells by having some chloroplast. காப்பு செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து பசுங்கணிகத்தை பெற்றிருப்பதன் மூலமாக மாறுபடுகிறது. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ரெட் கலர் ஆஃப் டொமேட்டோ இஸ் டியூ டு. தக்காளியின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் பீட்டா கெரோட்டின், ஆந்தோசயானின், லைகோபீன், erythrocyanin. Beta carotene, anthocyanin, lycopene, erythrocyanin. Yes, ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். இது மறந்துடாதீங்க, உனக்கு கேட்டிருக்கு ரெட் கலர் ஆஃப் டொமேட்டோ. டொமேட்டோ. சூப்பர், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. டொமேட்டோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதோட பொட்டானிக்கல் நேம் உனக்கு தெரியும். லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம், லைகோபெர்சிகம், லைகோபீன். முடிஞ்சு போச்சு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு ஆன்சர் என்னன்னா லைகோபீன். சூப்பர், ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணிருந்தா. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் மோர் டெவலப்ட் இன். எண்டோபிளாச வலையமைவானது இதில் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆப்ஷன் ஏ கிரீன் செல், ஆப்ஷன் பி யங் செல்ஸ், ஆப்ஷன் சி மெச்சூர் செல்ஸ், ஆப்ஷன் டி பாக்டீரியோபேஜ். பச்சை செல்கள், that is green cells with chloroplastic, young cells இளம் நிலையில் உள்ள செல்கள், மெச்சூர் செல் முதிர்ச்சி அடைந்த செல்கள், and பாக்டீரியோபேஜ்.
ER endoplasmic reticulum. எஸ், ஒரு குழந்தை சூப்பரா சொன்னால் எதுல நல்லா டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னா யங் செல்ஸ், இளம் செல்களில் தான் நல்லா இருக்கும். ரீசன் என்னன்னா அது செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ரோல் உங்களுக்கு தெரியும். இட் கெட் மோர் எனர்ஜி, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்து மெசேஜ் கார்டு. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, சிம்பிள் கொஸ்டின் ஃபார் யூ. கோல்ஜி பாடிஸ் ஆர் ஆப்சென்ட் இன். கோல்ஜி உறுப்புகள் இதில் காணப்படாது. ஆப்ஷன் ஏ பிளான்ஸ், தாவரங்கள். ஆப்ஷன் பி ரைசோபியம். ஆப்ஷன் சி அனிமல்ஸ். ஆப்ஷன் டி யூகேரியோட்ஸ். நல்ல ஆன்சர் பாரு. கோல்ஜி பாடிஸ் ஆர் ஆப்சென்ட் இன். கோல்ஜி உறுப்புகள் இதில் காணப்படாது. பிளான்ஸ், தாவரங்கள். நெக்ஸ்ட் பாக்டீரியால ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. அனிமல்ஸ், விலங்குகள். அண்ட் ஃபைனலி யூகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் விலங்குகள் அல்ல யூகேரியோட்டிக் செல்கள். இதுக்கு ஒரு குழந்தையிட முன்ன ஆன்சர் வந்தது கரெக்டாக தான், சரியான ஆன்சர் பாக்டீரியா. பாக்டீரியால டபுள் மெம்பரேன் செல் ஆர்கனல்ஸ் இல்ல அப்படின்னா நேச்சுரலி இது இல்லை. சூப்பர். Next question for you. What would happen if lysosomes get ruptured inside the cell in which they are present? எந்த செல்லின் உட்புறத்தை லைசோசோம் காணப்படுகிறதோ அந்த செல்லிலே லைசோசோம்கள் அனைத்தும் உடைந்து விட்டது என்றால், ரப்சர் ஆகிவிட்டது என்றால் என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ செல்ஸ் வில் ஸ்வெல். செல்லானது சற்று வீங்கிவிடும். செல்ஸ் வில் ஷ்ரிங்க். செல்லானது சுருங்கிவிடும். செல்ஸ் வில் டை. செல்கள் இறந்துவிடும். நத்திங் வுட் ஹேப்பன். எதுவும் ஏற்படாது. எஸ், ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, ரெண்டுமே சரியானது. சூப்பர். செல்கள் இறந்துவிடும். லைசோசோம்ஸ் வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வரும். என்சைம்ஸ் அந்த செல்லை என்ன பண்ணிடும்? சாகடிச்சிடும். ஸோ செல்ஸ் வில் டை. செல்கள் இறந்துவிடும் என்பது மிகச்சரியான விடை. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which of the following statement is wrong for ribosome? கீழ்வரும் கூற்றுக்களில் எந்த கூற்றானது ரைபோசோம்களை பொறுத்து தவறானது? ஆப்ஷன் ஏ formed by 2 subunits. 2 துணை அலகுகளால் ஆனது. formed by riboproteins. ரைபோ புரதத்தை பெற்றிருக்கும். formed in chain. சங்கிலியாக உருவாகி இருக்கும். both subunits are bounded by a membrane. 2 துணை அலகுகளை சூழ்ந்து ஒரு சவ்வு காணப்படும். எஸ், ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, ஒன்னு ரைட். என்ன அப்படின்னா formed by 2 subunits. எஸ், 2 சப்யூனிட் இருக்கும் துணை அலகுகள். formed by riboproteins. ரைபோ புரதங்கள் காணப்படும். formed in chain. சங்கிலியாக இருக்கும். both subunits bounded by a membrane. இரண்டையும் சுத்தி ஒரு சவ்வு இருக்கும். அது தப்பு. தனித்தனியா இருக்குமே தவிர ரெண்டையும் சூழ்ந்து இருப்பதற்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதனால அது ரெண்டும் செப்பரேட் சப் யூனிட் தான், தனித்தனி துணை அலகுகள் தான். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, த சிம்பிள் கொஸ்டின் ஃபார் யூ. மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஆஃப் லைசோசோம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அட். லைசோசோம்களில் சுரக்கப்படுகின்ற ஹைட்ரோலைட்டிக் நொதிகள் பொதுவாக இந்த நிலையில் நன்றாக செயல்படும். ஆப்ஷன் ஏ அசிடிக் pH, அசிடிக் அமில pH, அல்கலைன் pH, கார pH, நியூட்ரல் pH, நியூட்ரல் pH, போத் B and C, B மற்றும் C, that is alkaline and neutral pH. எந்த pHல அந்த என்சைம்ஸ் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க? எஸ், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. சூப்பர். அசிடிக் pH, அமில pH பருவலை அந்த நிலையில் மிகச் சிறப்பாக அது செயல்படும் என்பது சரியான விடை. 2 பேர் சொல்லியிருக்கேன். சூப்பர். ரைபோசோம்ஸ் மெயின்லி ஹேஸ். ரைபோசோம்களில் முக்கியமாக இது காணப்படும். DNA, RNA, carbohydrates and finally lipids. DNA, RNA, carbohydrates and lipids. என்ன பதிலையே காணோம். ரைபோசோம்ஸ் மெயின்லி ஹேஸ். இந்த 4ல எது இருக்கும்? ஒரு ஆன்சர் வந்து குட். இந்த 4ல RNA வானது காணப்படும் என்பது மிகச் சரியான விடை. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. what is degraded by peroxisome? பெராக்சிசோமினால் எது சிதைக்கப்படும்? ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு,
CO2, option B hydrogen peroxide, option C lithium oxide, option D carbon monoxide. திருப்பி சொல்றேன். What is degraded by peroxisome? Peroxisomeகளினால் சிதைக்கப்படுவது இது. Carbon dioxide, hydrogen peroxide, lithium oxide and carbon monoxide. இதுக்கு சரியான விடை ஹைட்ரஜன் பெராக்சைடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிடுறேன். Next question for you and last but one. Glyoxysomes occur in. Glyoxysomeகள் இவற்றில் காணப்படும். Option A both plant and animal cells, தாவர மற்றும் விலங்கு செல்களில். Plant cells only, தாவர செல்களில் மட்டும். Animal cells only, விலங்கு செல்களில் மட்டும். All types of cells, அனைத்து வகை செல்களிலும். Glyoxysomes. Glyoxysome என்பது plant செல்லில் மட்டும் இருக்கும், தாவர செல்லில் மட்டும் காணப்படும் என்பதை ஞாபகம். Okay, right. The last question and a very simple question for you. The main structure of centriole. Centriole முக்கியமாக காணப்படும் அமைப்பு இது. 9 plus 3 fibrils. 9 plus 3 நுண்ணிழைகள். 9 plus 2 fibrils. 9 plus 2 நுண்ணிழைகள். That is fiber அப்படின்னா நார், நுண்ணாரிழைன்னு வச்சுக்கோ. 9 triplet. 9 3 சேர்ந்திருத்தல். 13 globular subunits. 13 globular துணை அலகுகள். ஒரு குழந்தை டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. என்ன படிச்சிருக்கேன்? சூப்பர். சென்ட்ரியோல் படிச்சிருப்பேன். சென்ட்ரியோலோட ரோல் தெரியும். நம்ம ஹியூமன் ஸ்பெர்ம்லையும் படிச்சிருப்பேன். ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல், ஆக்சைல் ஃபிலமெண்ட் படிச்சிருப்பேன். அதே மாதிரி செல் டிவிஷன் படிக்கிறப்ப சென்ட்ரியோல், ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் படிச்சிருப்பேன். இதுக்கு சரி என்னன்னா 9 triplet. 9 ட்ரிப்ளெட்டா இருக்கும். ஓகேயா? டெக்னிக்கலி சேஸ் 9 into 3 is equal to 27 fibrils அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 9 triplet என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். வெரி குட். ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணேன்.